அருமை சகோதரர்களே, நாம் இதுவரைக்கும் நாங்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அவர்கள் என்ன பேசுகிறார்கள், நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதை எல்லாருமே கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். கடைசியா பேசின மாற்றணியில் ஒரு விஷயத்தை சொன்னாங்க. ஆயத்தை சொல்லி அதை கொண்டு இஜ்மா நீங்க நிரூபிக்க வேண்டியதுதானே அப்படின்னு வந்து செஞ்சவங்க சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை தான் வந்து செய்ய போறோம், நிரூபிக்க போறோம். இதுக்கு முன்னாடி பேசின ஒரு சகோதரர் சொன்னாங்க, தலைப்பு என்பதுதான் நிலைப்பாடு, ரெண்டும் ஒன்று தான். அதைத்தான் நாங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கிறோம், எங்களுடைய இதில் வந்து என்ன செஞ்சுருக்கிறோம், நாங்கள் பெரிய எழுத்தில் உங்களுக்கு முன்னாடி எழுதி வச்சுருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், விவாதம் என்றால் தலைப்பை வைத்துத்தான் பேசப்பட வேண்டும் என்பது சாதாரண விவாதம்னு சொன்னாலே அதுக்கு தேவை தலைப்பு. உங்களுடைய நிலைப்பாடை ஒரு புஸ்தகமாகவும் போடுங்க, நோட்டீஸாகவும் போடுங்க, யார் வேணான்னு சொல்கிறது. இங்கே நம்முடைய பேச்சு என்னண்டா, தலைப்பு தடுமாறக்கூடாது, தலைப்பு தடுமாறக்கூடாது. நீங்கள் எங்களுடைய சகோதரர்கள் எடுத்து வச்ச வாதம் என்னன்னு சொன்னால் அவங்க விலங்கல்ல சரியா என்ன சொல்கிறேன்டா, குர்ஆன் அடிப்படை மூலாதாரம்னு நீங்கள் சொல்கிறீங்க தானே, உங்களுடைய குர்ஆன் எது அப்படிங்கிறத நீங்கள் நிரூபிங்க என்று சொல்கிறோம். காபா இதை நிரூபிங்க என்று சொல்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன சொன்னாங்க, அதெல்லாம் தகவல் என்ற அடிப்படையில் நாங்கள் வந்து என்ன செய்து கொண்டோம், இதெல்லாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னாங்க. முதலாவது ஒன்றை விளங்கிக் கொள்ளணும், இஜ்மாவுக்கு வரை விளக்கணம் என்ன அவங்க சொன்னாங்க. பேசும்போது சொன்னார், எது இஜ்மாண்டு நாங்கள் ஏன் வரை விளக்க சொல்லணும், நாங்கள் தான் வரை விளக்கம் சொல்லிட்டோமே, இஜ்மாண்டா குப்பை தான், நாங்கள் தான் வரை விளக்கணும் சொல்லிட்டோமே, அதுக்கு என்ன ஆதாரம், இந்த இஜ்மாவுடைய அடிப்படையில் தானே உங்களுடைய கிதாபெல்லாம் எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு அவங்க வந்து என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. நான் கேட்ட கேள்வி என்ன, அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க. கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால், இன்றைக்கி அவங்க இதுக்கு முன்னாடி சொன்னாங்க இது ஒன்றும் கேள்வி பதில் மஜ்லிஸ் இல்லை கேள்வி கேட்கறதுக்குண்டு, ஆனால் அவங்களே சொன்னாங்க நாங்கள் 26 கேள்வி கேட்டிருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம். நாங்கள் 2 கேள்வி தான் வந்து என்ன செஞ்சுருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். 2 கேள்விக்கு பதில் இல்லை, 26 கேள்விக்கு எங்கள்கிட்ட பதில் கேட்குறாங்க. 2 கேள்வி என்ன, இந்த தலைப்பினுடைய அடிப்படை நீங்கள் குர்ஆன் என்று சொல்கிறீங்களே, உங்களுடைய குர்ஆனை நீங்கள் நிரூபிங்கன்னு தான் சொல்கிறோம். எதை வச்சு நிரூபிச்சிங்க அப்படிங்கிறது தான் கேட்குறோம். அவங்க எப்படி வருவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும், என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது தெரியும், ஆனால் சொல்ல மாட்டாங்க. என்ன சொன்னால் மாட்டிக்கிடுவாங்க, இப்படித்தான் நிரூபிச்சுன்னு சொன்னால் அவங்க மாட்டிக்கிடுவாங்க, அதனால் அவங்க சொல்ல மாட்டாங்க. நம்முடைய வாதம் என்ன அப்படின்னு சொன்னால், மார்க்கத்தினுடைய அடிப்படை சட்ட மூலாதாரங்கள் குர்ஆன் ஹதீஸ், அதை தழுவி இருக்கக்கூடிய இஜ்மா கியாஸ். குர்ஆன் ஹதீஸின் மூலமாக இதை நிரூபிப்போம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னு சொன்னால், இஜ்மா கியாஸை ஏற்காத நீங்கள் மனிதனுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எல்லா சட்டங்களையும் நேரடியாக குர்ஆன் ஹதீஸிலிருந்து நீங்கள் அதற்குரிய தீர்வை வைக்க வேண்டும். நாம் என்ன கேட்குறோம்னு சொன்னால், குர்ஆன் ஹதீஸிலிருந்து நேரடியாக அதற்குரிய தீர்வை நீங்கள் வைக்கணும். அப்படி நேரடியாக நீங்கள் தீர்வை வைக்கலன்னு சொன்னால் இஜ்மாஐயும் கியாஸையும் ஏற்றுக்கொண்டுட்டீங்க என்று அர்த்தம். குர்ஆன் எப்படி நிரூபிக்கப்பட்டது, இதுதான் குர்ஆன் என்று எப்படி நிரூபிக்கப்பட்டது, நீங்கள் தான் சொல்கிறீங்களே குர்ஆனுடைய எழுத்துக்கள்லையும் பிழை இருக்குது என்று சொல்லியிருக்கிறீங்களே, யாருடைய அந்த எதை அடிப்படையாக வைத்து இன்றைக்கு நீங்கள் வச்சிருக்கக்கூடிய இந்த குர்ஆன் தான் என்று நீங்கள் விளங்குனீங்க, அதுதான் நம்முடைய கேள்வி. எதை அடிப்படையாக வைத்து, தகவலுக்காக எதை எடுக்கல. அவர் கேட்டார், கலீலியோ வந்து என்ன செஞ்சார், அதை கண்டுபிடிச்சாரு, இது என்ன இஜ்மா அப்படின்னு கேட்டார். முதல்ல அடிப்படையை விளங்கிக் கொள்ளணும். குர்ஆன் என்பது மார்க்கத்தினுடைய மூலாதாரம் என்று சொல்றீங்க, இந்த குர்ஆனைத்தான் மார்க்கத்தினுடைய மூலாதாரம் என்று நீங்க காட்ட போறீங்க. இந்த மார்க்கத்தினுடைய மூலாதாரம் என்று காட்டும் பொழுது முதல் இது குர்ஆன் என்பதை நீங்க நிரூபிக்கணும். எப்படி நிரூபிப்பீங்க, அதை முதல்ல வந்து என்ன செய்யணும், நீங்க சொல்லணும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஏன் இஜ்மா ஏற்பட்டதா அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு இஜ்மா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் எதுக்கு இஜ்மான்னு நான் கேட்குறேன். முதல்ல இஜ்மாண்டா என்னன்னு நீங்கள் விளங்க இல்லையே. முதல்ல குர்ஆனுடைய அகீமு ஸலா என்ற ஒரு ஆயத்து இருக்குதுன்னு வைங்க, இதை நாங்கள் இஜ்மான்னு சொல்கிறோம். நீங்கள் இஜ்மா இல்லைன்னு சொல்லுங்களேன், தொழுகை எல்லாரும் கடமை இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்களேன். ஏன் அதை வந்து நீங்கள் அப்படி சொல்லாமல் நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் உடனே கேட்பாங்க, குர்ஆனுடைய ஆயத்து இருக்கும்போது எதுக்கு இஜ்மான்னு கேட்பாங்க, குர்ஆனுடைய ஆயத்து இருக்கும்போது எதுக்கு இஜ்மான்னு கேட்பாங்க.
இஜ்மாண்டா முதல் என்ன? ஒரு ஆயத்தினுடைய விளக்கத்தை எல்லாரும் ஒரே மாதிரி விளங்கி ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, இது இஜ்மா. அப்ப அப்படின்டா எல்லா குர்ஆனுடைய ஆயத்திலையும் இஜ்மா இருக்குதுன்னு சொல்லுங்களேன். எல்லா குர்ஆனுடைய ஆயத்திலையும் இஜ்மா இருக்குது, எல்லாரும் இதை ஒரே மாதிரி தான் விளங்கி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்களேன். இஜ்மா என்பது குர்ஆனினுடைய ஹதீஸினுடைய அடிப்படையில் எடுக்கப்பட்டது என்பதை தான் நம்ம இப்போ சொல்கிறோம். அதே மாதிரி ஆயத்துக்களை கொண்டு இஜ்மாயையும் கியாஸையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நிரூபிப்போம். இதுக்கு இடையில இவங்க என்ன செய்கிறாங்க, எங்களுடைய நிலைப்பாடுகள் ஃபிகுடைய கிதாபுகளில் ஆபாசங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்றைக்கு நேற்று சொல்ல ஆரம்பித்ததில்லை, 25 வருஷமாக இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இனியும் இதைத்தான் சொல்ல போகிறாங்க அவங்க. இதுக்கெல்லாம் தெளிவான பதில்கள் இருக்கிறது. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இவங்க தலைப்புக்கு வந்து என்ன செய்யல, தலைப்புக்குள்ள வரல, தலைப்பை வந்து என்ன செய்வோம், நாங்கள் இப்படித்தான் நிரூபிக்க போறோம்னு சொன்னாங்க. குர்ஆன் ஹதீஸின் மூலமா இஜ்மா இல்லைங்கிறத நிரூபிக்கலங்க, கியாஸ் இல்லைங்கிறத நிரூபிக்கலங்க. நாங்கள் ஒரு சில சட்டங்களை சொல்றோம். நீங்க குர்ஆன் ஹதீஸில் இருந்து தான் அடிப்படை மூலாதாரம் சொல்றீங்க. அந்த குர்ஆன் ஹதீஸில் இருந்து மட்டுமே அதற்குரிய தீர்வை நீங்க வழங்கணும். ஒரு மனிதர் இறக்கிறார். நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு முன்னாடி எடுத்து வைக்கிறேன். இதில் சஹாபாக்களுடைய சொல்லு செயல் எதுவும் வரக்கூடாது, நேரடி குர்ஆனுடைய ஆதாரம் தான் இருக்கணும். அதில் கியாஸ் எல்லாம் வரக்கூடாது, உங்களுடைய சொந்த கருத்துக்கள் எதுவும் வரக்கூடாது. ஒரு மனிதர் வந்து என்ன செய்கிறாரு, மரணிக்கிறார். ஒரு மனிதர் வந்து என்ன செய்கிறார், மரணிக்கிறார். மரணிக்கும் பொழுது அவர் வந்து ஒரு மனைவியையும் அதே மாதிரி ஒரு தாயையும் தந்தையையும் 2 பிள்ளைகளையும் பெண் குழந்தைகளையும் விட்டுட்டு போகிறார். இதுக்கு குர்ஆன் ஹதீஸிலிருந்து சஹாபாக்களுடைய எந்த கருத்தையும் எடுக்கக்கூடாது. உங்களுடைய சொந்த கருத்துக்கள், அதாவது கியாஸ் நாங்கள் எதுக்கு சொல்கிறோம், நீங்கள் அது கியாஸ்ன்ற பேர் வைக்க மாட்டீங்க, ஆனால் கியாஸ் செய்வீங்க. எங்களுக்கு தெரியும், கியாஸ்ன்ற பேர் வைக்க மாட்டீங்க, ஆனால் கியாஸ் செய்வீங்க. கியாஸும் வரக்கூடாது. சஹாபாக்களுடைய எந்த விதமான ஆதாரத்தையும் நீங்கள் எடுக்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய நேரடி குர்ஆன் ஹதீஸினுடைய விளக்கத்தின் மூலமாக இதுக்கு என்ன தீர்ப்பை வழங்க போறீங்க, அதுக்குள்ள தீர்வை தாங்க. பாருங்க, ஏற்கனவே குர்ஆனை நிரூபிக்க சொல்லியிருக்கிறோம். குர்ஆனை எப்படி நிரூபிப்பீங்க, அதை நிரூபிக்கணும் முதல்ல. ரெண்டாவது, நம்ம காபா இது போன்ற கேள்விகளை வந்து என்ன செஞ்சோம், கேட்டோம். முதல்ல விலையும் கொள்ளணும். இவங்க நினைச்சுக்கிறாங்க இஜ்மான்னு சொன்னா குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத ஒன்றை வந்து என்ன செய்யறது, நாங்க எல்லாம் சேர்ந்து முடிவு செய்யறது தான் இஜ்மான்னு விலையும் கொள்றாங்க. குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத ஒன்றை நாங்க எல்லாம் வந்து என்ன செய்யறது, முடிவு செய்யறதுக்கு பேர் தான் இஜ்மான்னு விளங்குறாங்க. முதல்ல இஜ்மாவை அவங்க விளங்கல, அவங்க விளங்காததுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? சரி, இந்த உதாரணத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க, நேரடியாக குர்ஆன் ஹதீஸில் இருந்து அடிப்படை மூலாதாரம்னு சொல்ல வர்றீங்களே, அதிலிருந்து வந்து என்ன செய்யுங்க, நீங்க இதற்குரிய தீர்வை தாங்க. இன்னொரு உதாரணத்தையும் சொல்றோம். அவங்க நிறைய கேள்விகளை போட்டாங்க, நாங்களும் அந்த மாதிரி கேள்விகளை போடுவோம். எங்களிடத்தில் அவங்க பதிலை எதிர்பார்க்குற மாதிரி நாங்களும் அவங்களிடத்திலிருந்து பதிலை எதிர்பார்க்கிறோம். ஆனால் இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். அவங்க கேட்கக்கூடிய கேள்வியெல்லாம் எப்படி இருக்கும், அடிப்படைக்குள்ள வராம வேறு வழியா வந்து என்ன சொல்றது, கள்ள வழியா வந்து என்ன செய்வாங்க, இதுக்கு நாங்க இப்படித்தான் வந்து என்ன செய்வோம், இதை நாங்க என்ன செய்வோம், இதுக்கு 2 முறை இருக்குது, பெருச்சாலியை சாவடிச்சு தான் நாங்க என்ன செய்வோம், இதனுடைய விஷத்தை அறிஞ்சு கொள்வோம், இப்படித்தான் வருவாங்க. நாங்க நேரடியாவே வர்றோம். நேரடியாக குர்ஆன் ஹதீஸிலிருந்து இதுக்கு நீங்க சரியான தீர்வுகளை வழங்கணும். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் பாருங்க. அடுத்துள்ள உதாரணத்தில் ஒரு மனிதன் இறக்கிறார், அவருக்கு மனைவி இருக்கிறாள், 2 மகள் இருக்கிறாள், ஒரு தாய் இருக்கிறாள். இந்த நேரத்தில் இவர்கள் இந்த சொத்தை, இந்த மனிதருடைய சொத்தை எப்படி பங்கிட்டு கொடுப்பார்கள்? கியாஸ் வரக்கூடாது, இஜ்மா வரக்கூடாது, சஹாபாக்களுடைய சொல் வரக்கூடாது. நேரடி குர்ஆன் ஹதீஸ் தான் வந்து என்ன செய்யணும், வரணும். குர்ஆனிலிருந்து நேரடியாக நீங்க வந்து என்ன செய்யணும், ஆராய்ச்சி செய்து இதற்குரிய தீர்வை நீங்க சொல்லணும். இதான் நாம செய்யக்கூடிய. நீங்க எப்ப சொன்னாலும் சரி, இதுக்குள்ள பதில இன்றைக்கு 2 நாள் விவாதம் இருக்கிறது. இந்த 2 நாள் முடிகிறதுக்குள்ள இந்த 2 கேள்விக்குள்ள பதில நீங்க வந்து என்ன செய்யுங்க, சொல்லுங்க. இதான் நம்ம இடத்துல வந்து நம்ம வந்து என்ன செய்யறோம், உங்களிடத்துல கேள்வியாக கேட்கிறோம். அடுத்ததாக அந்த சகோதரர்கள் பல கேள்விகளை முன்வைத்தார்கள். என்ன கேள்விகளை முன்வைக்கிறார்கள்? வயத்தபி கைர சபீலில் மூமினீன், மூமின்கள் எல்லாம் எப்போ ஒன்றுபட்டார்கள், காபாவுக்கு எப்பொழுது கப்பலில் ஏறி போனார்கள் என்ற கேள்வி. இது ஒரு வினோதமான கேள்வியாக இருக்கிறது. அமெரிக்காவில் ஒருவன் ஒரு கருவியை கண்டுபிடிப்பது மார்க்கம் அல்ல, அதோட தொழுகை சம்பந்தப்படவில்லை, அதோட ஹஜ்ஜு சம்பந்தப்படவில்லை. காபாவை கண்டுபிடிப்பதிலே ஹஜ்ஜு சம்பந்தப்பட்டிருக்கிறது. உண்மையான காபாவுக்கு போய் தவாப் செய்யவில்லை என்றால் தவாப் செல்லுபடியாகாது. உண்மையான சஃபா மருவாவுக்கு போய் அங்கே தொங்கோட்டம் ஓடவில்லை என்றால் அங்கே சை செல்லுபடியாகாது. உண்மையான அரஃபாவுக்கு போய் அந்த நாளிலே தங்கவில்லை என்றால் அங்கே ஹஜ்ஜு கூடாது. ஒரு கருவி கண்டுபிடிப்பது போலல்ல காபாவும் சஃபா மருவாவும், வணக்கத்தோடு சம்பந்தப்பட்ட இடங்கள். நாங்க கேட்கிறோம், காபா இருக்குது,
சஃபா மருவாவும் குர்ஆன்ல இருக்குது, அரஃபா மைதானமும் இருக்குது. இதை நீங்க எப்படி முடிவு செஞ்சீங்க? ஒவ்வொரு வருடமும் குரூப் கூட்டிட்டு போறீங்க, தனியாக போறீங்க, மக்களை உற்சாகப்படுத்தி அனுப்புறீங்க. அப்போ உறுதி செய்யப்படாத குர்ஆன் ஹதீஸ்ல இதுதான் காபா என்று காட்டப்படாத காபாவுக்கு மக்களை ஹஜ்ஜுக்கு அனுப்புறீங்க? மக்களை அப்படியான சஃபா மருவாவுக்கு அனுப்புறீங்க. எந்த அடிப்படையில் இதை காபாவென்று நீங்க முடிவு செஞ்சு மக்களை அனுப்புறீங்க? நீங்களும் ஏன் போறீங்க? அந்த அடிப்படையை தான் கேட்கிறோம். இதுதான் ரசூலுல்லாஹ் தவாப் செய்த காபா என்பது எது, அதை காட்டுங்க. அதை எப்படி நீங்க நிரூபிச்சீங்க? இதுதான் சஃபா மருவா, இதுதான் ரசூலுல்லாஹ் ஓடினார்கள், அதை நீங்க நிரூபிங்க. காபிர்களுடைய முஸ்லிம்களுடைய கதை எங்களுக்கு தேவையா இருக்குதா? இஜ்மாவுக்குள்ள காபிர்களுடைய கதை எடுக்கிறதா? ஒரு சின்ன புள்ள கூட முஸ்லிம்களுடைய மூலாதாரங்கள்ல அந்நியர்களுடைய பேச்சு நமக்கு எதுக்கு? முஸ்லிம்களுடைய மூலாதாரத்தை முஸ்லிம்கள் தானே முடிவு செய்யணும். ஆகவேதான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம், நீங்க முதல்ல உங்களோட குர்ஆன் எது என்பதை நிரூபிங்கள். குர்ஆன் எது என்பதை நிரூபிங்கள். இதுதான் குர்ஆன், இது குர்ஆன் என்று இப்படித்தான் நிரூபிக்கப்படுகிறது, அதை நிரூபித்து காட்டுங்கள். முதல் அடிப்படை மூலாதாரம் குர்ஆன் என்கிறீர்கள். இதுதான் மூல நூலாதாரம், இதுதான் குர்ஆன், இதுதான் மூல நூலாதாரம், இதுதான் அடிப்படை நீங்க சொல்றீங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்களோட கடமை இருக்குது, குர்ஆனை நீங்க நிரூபிக்கணும். குர்ஆன் இதுதான் என்று நிரூபிக்கணும். அடுத்ததாக நாங்க என்ன முன் வச்சோம்? அவங்க ஒரு மஸ்அலாவை காட்டினாங்க. எங்கிருந்து? ஹனஃபி மதுஹபுடைய நூலிலிருந்து மஸ்அலா காட்டினாங்க. அவங்களுக்கு என்ன தேவை என்றா ஃபிக்ஹுடைய அந்த கதவுக்குள் எங்களை கொண்டு போகணும். இஜ்மா கியாஸ்ல இருந்து எங்களை நகர்த்தணும் என்ற தேவை இருக்குது. நாங்க சொல்றோம், தலைப்பில இருந்து நகர மாட்டோம். நிலைப்பாடு எங்களுக்கு எதாக இருக்கட்டும். எது எங்களுடைய தலைப்பு? இஸ்லாமிய அடிப்படை மூலாதாரம் எது? அந்த தலைப்பிலிருந்து நகர மாட்டோம். நாங்கள் 4 என்கிறோம், நீங்க 2 என்றீங்க. முதல்ல நீங்க நிரூபிங்க, இது குர்ஆன் இதுதான், அதை நாங்க இப்படித்தான் நிரூபிக்கிறோம் என்பதை நிரூபிங்க. அடுத்ததாக நாங்க சொல்றோம், நான் ஏன் அந்த கிதாபை மட்டும் பார்த்து முடிவு செய்யக்கூடாதுன்னு. இஜ்மா என்பதை தேடுறதுக்கு ஒரு முறை இருக்குது. ஃபிக்ஹ படிச்சா தானே ஃபிக்ஹ் நூலை பார்க்க தெரியும். சும்மா அரபு படிச்சதுக்காக ஒரு ஃபிக்ஹ் கிதாபை பார்த்து முடிவு செய்யலாமா? இஜ்மாவை தேடுறதுக்கு முறை இருக்குது, கியாஸை தேடுறதுக்கு முறை இருக்குது. எப்படி இது குர்ஆன் ஆயத் என்ற நிரூபிக்க முறை இருக்கிறதோ, இது சஹீஹான ஹதீஸ் என்பதை முடிவு செய்ய முறை இருக்கிறதோ, இஜ்மாவா இல்லையா என்று முடிவு செய்வதற்கு முறை இருக்குது. கியாஸா இல்லையா, இந்த கியாஸ் சரியானதா பிழையானதா பார்க்கிறதுக்கு முறை இருக்குது. அந்த முறையை படிச்சா தான் அது சரி வரும். அதனால நாங்க இப்ப 5 கேள்வி 6 கேள்வி முன்னால வச்சுட்டோம். குர்ஆனை நிரூபிங்க, காபா இதுதான், அந்த காபாவுக்கு தான் போறோம், அதுல சந்தேகமே இல்லை என்றதை நீங்க நிரூபிங்க. நாங்க எல்லாம் ஓடுற சஃபா மருவா அது ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்ததுதான் என்பதை நிரூபிங்க. அரஃபா மைதானம் இதுதான் என்றதை நிரூபணம் செய்யுங்க. இப்ப காட்டி இருக்கக்கூடிய இந்த மஸ்அலாவை யாருடைய கருத்தும் இல்லாம குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் நேரடி கருத்து கொண்டு நீங்க நிரூபிச்சு காட்டணும். அப்ப நாங்க இந்த கேள்விகளை அடுக்கி கொண்டிருக்கிறோம், இவ்வளவு பேரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. முழு சமுதாயத்தில் அநேகமான மக்கள் இதை இணையதளங்களினூடாக நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் விளங்குறாங்க, எங்க நழுவி போறாங்க. இதான் நான் ஆரம்ப உரையிலே சொன்னேன். ஆரம்ப உரையில என்ன சொன்னேன்? தலைப்பை விட்டு நழுவாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரு டாபிக் அதுதான், மதுஹபில ஆபாசம். ஆபாசம் தான் கையில் இருக்குது. ஆபாசத்தை பேசி பழக்கப்பட்டவர்கள், இன்பமே அதுல தான், கதைக்கிறதே அதுதான், எடுத்தாலே அதுதான். வேற தொழுகையில வராது, ஹஜ்ஜில வராது, கொடுக்கல் வாங்கல வராது, ஹஜ்ஜில வராது. எது ஆபாசமாக இருக்கிறதோ அதை எடுத்து பேசுறதுல ஒரு ருசி. நாங்கள் இஜ்மாவுக்கு ஆதாரம் முன் வைச்சோம். அகீமுஸ் ஸலாஹ், இந்த ஆயத்தில் தொழுகை தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று முழு உம்மத்தில் உள்ள உலமாக்களும் அனைவர்களும் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். ஜகாத் கடமை என்றுதான் அந்த ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அனைவர்களும் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். நீங்க நிரூபிச்சு காட்டுங்க. இல்ல, இந்த ஆயத்தில் வித்தியாசப்பட்டவங்க இருக்கிறாங்க, இந்த ஆயத்துக்கு முரண்பட்டவங்க இருக்கிறாங்க, நீங்க காட்டுங்க. அப்பதான் இஜ்மா இல்லை என்று வரும். இஜ்மா இருக்கிறது. நீங்கள் 26 இல்ல 260 கேள்வி இஜ்மாவில் எழுப்புங்கள். 260க்கு நாங்க பதில் சொல்ல தயார். 260 கேள்வி முன்வைங்க, 260க்கு நாங்க பதில் சொல்ல தயார். ஆனால் நுணுக்கமான தேவையான ஆக்கபூர்வமான கேள்வியா கேளுங்க. தலைக்கும் காலுக்கும் சம்பந்தம் இல்லாத கேட்காதீங்க. ஃபிக்ஹ் என்பது அது கொப்புகளை போல
அதனுடைய அடிப்படை மூலாதாரங்கள் என்பது மரத்தினுடைய அற்புதமாக இஜ்மா கியாஸ் அது பொய் என்பதை இங்கே நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். இஜ்மா என்ன என்பதிலே எதிர்த்தரப்பு மோதல்களுக்கு மத்தியில் ஒத்த கருத்து இல்லை. எனக்கு முதலாவதாக பேசியத இந்த அமர்வுல முதலாவதாக பேசிய மௌலவி சொல்றாரு, ஒரு ஆயத்துடைய கருத்தை எல்லோரும் ஒரே மாதிரி விளங்குனா அதுக்கு பேர் இஜ்மா. ஃபர்ஸ்ட் சொன்ன மௌலவி என்ன சொன்னாரு, இத்திஃபாக்கு முஜ்தஹிதி ஹாதில் உம்மா, இந்த சமுதாயத்துடைய ஆய்வாளர்கள், இந்த சமுதாயம் அது கியாமத் நாள் வரைக்கும் போகலாம் போட்டிருக்கு, அவங்க ஒன்றுபட்ட இஜ்மான் முதல்ல சொன்ன சகோதரர் மௌலவி பேசினாரு. அடுத்து மௌலவி ரெண்டு கருத்து வைக்கிறாரு. இஜ்மாவில் அரபி மொழி மதரசால பழமொழி சொல்லுவாங்க, அஜ்மாவு அல்லா யுஜ்மிஉ, நாங்க இஜ்மா வரமாட்டோம் என்பதை ஒன்றுபட்டு இருக்கிறார்கள். இஜ்மா என்பதே கருத்து வேறுபாடு. அடுத்து இன்னொரு மௌலவி சொல்ற, அதே மௌலவி இன்னொரு ரெண்டு கருத்து வைக்கிறாரு. இஜ்மான குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தான் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாரா, இஜ்மான குர்ஆன் ஹதீஸ் அடிப்படை எடுக்கப்பட்டதான். அடுத்து அவர் எங்கிட்ட கேள்வி கேட்கிறாரு, ஒரு வாரிசு உரிமை சட்டத்தை பத்தி போட்டாங்க, போட்டுட்டு இதுல குர்ஆனும் வரக்கூடாது, இஜ்மா வரக்கூடாது, கியாஸ் வரக்கூடாது, எதுவுமே வராம நீங்க பதில் சொல்லணும் அப்படிங்கிறாரு. அவரே இஜ்மாக்கு விளக்கம் சொல்றாரு, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் எடுக்கப்பட்ட இஜ்மான்னு சொல்லிட்டாரு. இஜ்மான்னு சொல்லிட்டு அவர் எங்களுக்கு ஒரு கேள்வி எங்கள்கிட்ட கேட்கிறார், அதுக்கு நாங்க பதில் சொல்வோம், வாதத்தை எடுத்து வைக்கணும். சும்மா இதுக்கு ரெண்டு தகப்ப இப்படி சொல்லக்கூடாது. விவாதத்தை எடுத்து இந்த இப்படி வருது, இது குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல, நாங்க இஜ்மாவில் இங்க ஒன்று கூடி இத்தனை முஜ்தஹிதீன்கள் ஒன்று கூடி நாங்க கண்டுபிடிச்சோம். முதல் சகோதரர் அடிப்படையில், இரண்டாவது சகோதரர் சொன்னாரு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஒன்றுபட்டதா இஜ்மான். அவர் நிரூபிக்கணும், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இந்த மசாலா நாங்க என்ன செஞ்சோம், ஒன்றுபட்டோம், நிரூபிச்சு காட்டுங்க, வாதத்தை வைங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், வாரிசு உரிமை சட்டத்தை பத்தி கணக்கு கேட்டாங்களா இல்லையா? கணக்கு கேட்கும்போது சொல்றாங்க, இஜ்மாக்கு வரக்கூடாது, கியாஸுக்கு வரக்கூடாது, குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து மட்டும் காட்டணும். இஜ்மா கேள்வி கேட்கும்போது சொல்ல இஜ்மானா குர்ஆன் ஹதீஸ் விளங்குனது. அப்ப என்ன உங்கள்கிட்ட முரண்பாடு? வாதத்தை தெளிவா வைக்க தெரியலையே, வைக்க முடியலையே. இது லைவ்ல போய்கிட்டு இருக்குது. 260 கேள்விக்கு பதில் சொல்லுவாங்களாம். ஒரு கேள்வியை வசமா பிடிச்சி நிப்பாட்டினேன். நான் வாஸ்கோட காம இந்தியாவை கண்டுபிடிச்சான்னு சொன்னேன், கலிலியோ அமெரிக்காவை கண்டுபிடிச்சான்னு சொன்னேன், அவர் படகுல போய் கண்டுபிடிச்சார். நீங்க இஜ்மாவில் அரஃபாவை கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? எந்த படகுல போய் கண்டுபிடிச்சீங்க? எந்த லாரியில போய் கண்டுபிடிச்சீங்க? யாரு தலைமையில் இதான் அரஃபா நீங்க ஒன்றுபட்டி எடுத்து வைங்க. நபிகள் நாயகம் சொல்லாத இடத்த அரஃபான்னு நீங்க ஒன்றுபட்டீங்களா? நபிகள் நாயகம் சஃபா மர்வா மத்தியில் ஓடுனாங்களே, இதுதான் நபிகள் நாயகம் ஓடியது என்று ஒன்றுபட்டீங்களா? வாஸ்கோடகாம நேர போய் இந்தியாவில் இறங்கினார கேரளாவில், அதை வச்சு அவர் கண்டுபிடிச்ச மாதிரி நீங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து சவுதி அரேபியாவுக்கு போய் இது கஅபான்னு வச்சுக்கிடுவோம், இது அரஃபான்னு வச்சுக்கிடுவோம், இது முஸ்தலிஃபா இப்படி கண்டுபிடிச்சீங்களா? கேள்விக்கு பதில் சொல்லிட்டா அவங்க அவங்களுக்கு என்ன செய்யாது, இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வச்சுக்கிடுங்க, மாட்டிக்கிடுவாங்க. இதற்கு நாங்க பதில் சொன்னா மாட்டிக்கிடுவாங்க. அடுத்து குர்ஆன் சொன்னாங்க, குர்ஆனை நாங்கள் இஜ்மாவில் தான் குர்ஆன் தீர்மானிச்சோம். கேள்வியை வச்சமா இல்லையா? நீங்களா உலமா, நீங்க எந்த உலமாக்கள் சொல்றியோ நீங்களா சில வாசகங்களை எழுதி அதை குர்ஆன் சொல்லி ஒன்றுபட்டீங்களா? நபிகள் நாயகம் இதை குர்ஆன் என்று சொன்னார்கள், அப்படி ஒன்றுபட்டீங்களா? அகீமுஸ்ஸலா, தொழுகை நீங்க ஒன்றுபட்ட பிறகுதான் அல்லாஹ் வசனத்தை இறக்கி வச்சானா? அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வச்ச குர்ஆன் அடிப்படையில் தொழுகை மார்க்கம் என்று சொன்னீங்களா? எல்லா கேள்வியும் ஒரு கேள்வி, என்னமோ 10 கேள்வி சொன்னாங்க. எல்லாம் ஒரு கேள்வியை 10 பிரிச்சு கேட்டனால 10 கேள்வி ஆயிருமா? நாங்க கேட்டது 26 வகையான கேள்வி. நீங்க ஒரே கணக்கில் உள்ள கேள்வியை, ஒரே தன்மையில உள்ள கேள்வி என்ன செய்றீங்க? அது என்னமோ 26 கேள்வி கேட்ட மாதிரி 10 கேள்வி கேட்ட மாதிரி படம் காட்டுறீங்க. அதனால நாங்க கேட்ட கேள்விக்கு என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். உங்களுக்கு மத்தியில் உள்ள முரண்பாடு நாங்க சுட்டி காட்டி இருக்கிறோம். வாதம் பண்ணும்போது இத்தனை கேள்வி கேட்கக்கூடாது. மீராஸ் கணக்கு போட்டாங்க, வாரிசு உரிமை கணக்கு போட்டாங்க. நீங்க உங்க வாதத்தை எடுத்து வைங்க. இத்தனை இது தகப்பனுக்கு இத்தனை, தாய்க்கு இத்தனை. நாங்க குர்ஆன் ஹதீஸை நிரூபிக்காம சபையை விட்டு போக மாட்டோம். எல்லாத்துக்கும் பதில் வரும். உங்கள்கிட்ட உள்ள தவறை நாங்க சுட்டி காட்டணுமா இல்லையா? அதனால அந்த கேள்வியை வாதமா எடுத்து வைங்க. வமையு ஷாக்கிக்கு ரசூல் மிம்பாதி மாத்த பையனலகுல் ஹுதா வ யத்தபி கைர சபீல் மூமினின், மூமின்களுடைய பாதை அல்லாத எவன் பின்பற்றுகிறானோ நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்போம். நாம கிடையாது எங்கெங்க இஜ்மாக்கு ஆதாரம் இருக்குது? மூமின்களுடைய பாதை அல்லாத பின்பற்றினா நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்போம் அல்லாஹ் சொல்றானே, இங்க எங்க இஜ்மான் வருது? இதை எப்படி நீங்க இல்லைன்னு இஜ்மாவை எடுத்தீங்க கேள்வி கேட்டோம். அதை வச்சு அவங்க நிரூபிச்சாங்க, இதுதான் இஜ்மாக்கு ஆதாரம்,
நாங்க ஒரு 3 தாரிஃப் 3 வரையறை சொல்லியிருக்காங்க. முதல் பேசுற மோலை ஒரு வரையறை சொன்னாரு, அடுத்து பேசுற மோலை 2 வரையறை சொன்னாரு. அடுத்து என்ன செஞ்சாரு, ஒரு வாரிசு உரிமை கணக்கு கேட்டு இஜ்மா கேஸுக்கெல்லாம் வராம குர்ஆன் ஹதீஸ் மட்டும் காட்டணுங்கிறாரு. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வந்தா இஜ்மா, அது வராம காட்டணும்னு சொன்னாரு. இப்படி முரண்பாடுகளின் மொத்த உருவமாக எதிர்த்தரப்பு செய்து காட்சி வைத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப எங்களுடைய அடுத்த வாதம் நாங்கள் என்ன செய்வோம், எடுத்து வைப்போம். நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இஜ்மாவும் கியாசும் அபத்தமானது என்பதை தெள்ளத் தெளிவாக நிரூபித்தோம். இதற்கு ஏதோ பதில சொல்லி பார்த்தாங்க, பேசாம இல்ல. தலைப்புக்கு அப்பாற்பட்டதுன்னா பேசவே கூடாதுல்ல. பதிலுங்கிற பேர்ல முன்னாடி பார்க்கணும் பின்னாடி பார்க்கணும், முறிக்கும் என்று தானே இருக்கிறது, அப்படிலாம் சொல்லி பார்த்தாங்க. எடுபடல, எல்லாம் செத்து போன வாதங்கள். இப்ப பதில் சொல்ல முடியலையா, எங்க போறாங்க, தலைப்பை பார்க்க வேண்டும். அப்ப முன்னாடி எதுக்கு அதை பத்தி பேசுனீங்க? உங்கள்கிட்ட பதில் இல்லைன்னு சொன்னோன்னே தலைப்புக்கு போறாங்க. தலைப்பு தெளிவா இருக்குது, நாங்க சொல்லியிருக்கிறோம் குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் இஸ்லாத்தின் மூல ஆதாரம். நீங்க சொல்லக்கூடிய இஜ்மாவும் கியாசும் அபத்தமானது, அது மூல ஆதாரம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இதை நீங்க குர்ஆன் ஹதீஸ்ல நிரூபிங்கன்னு கேட்கிறாங்க. அதை நிரூபிப்போம். அதான் 4 இருக்குதுல, 2 நாள் இருக்குது, 2 நாளுக்குள்ள பதில் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அதே 2 நாளுக்குள்ள குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து இஜ்மா கியாஸ் அபத்தமானது என்பதை தெள்ளத் தெளிவாக நாம நிரூபிப்போம். இது நம்ம பேசுற தலைப்புக்குட்பட்டு தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். இஜ்மா அவர்கள் சொல்லக்கூடிய இஜ்மாவும் கியாசும் அபத்தமானது என்பதை அந்த நூல்களில் இருந்து நாம் எடுத்து போடுகிறோம். இது எப்படின்னு சொன்னா, இப்போ ஒருத்தர் மிர்சான்னு ஒருத்தர் என்ன செய்யறான், நபின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இவன் அசத்தியத்தில் இருக்கிறான், அவன் பொய்யானவன் நம்ம நிரூபிக்கிறோம். 2 வகையில நிரூபிப்போம். எப்படி நிரூபிப்போம்? குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி யார் இறை தூதர்கள் வர முடியாது என்ற ஆதாரங்களை எடுத்து போட்டு நிரூபிப்போம். இது ஒரு முறை. இன்னொரு முறை என்னன்னா, அவன் எழுதி வச்சிருக்கான நூல், அந்த நூல்ல இருந்து கிறுக்குத்தனங்களை, அபத்தங்களை, பொய்களை, ஆபாசங்களை எடுத்து போட்டு ஒரு நபி இப்படி பேசுவாரா, இவன் இப்படி பேசியிருக்கிறானே, அப்ப இவன் நபியா இருக்க முடியுமா என்று நிரூபிப்போம். யாரு தப்பான ஒரு அடிப்படையை கொண்டு வந்தாலும் அவர்களுடைய பேச்சுக்களையும் எழுத்துக்களையும் வைத்து அவர்கள் அசத்தியவாதிகள் என்பதை நாம் நிரூபிக்கத்தான் செய்வோம். உங்களையும் நாங்கள் அசத்தியவாதிகள் என்று தோலுரித்து காட்டுவோம், குர்ஆன் ஹதீஸிலிருந்தும் காட்டுவோம். இப்போது உங்களுடைய எழுத்திலிருந்து உங்களுடைய பேச்சிலிருந்து நாங்கள் காட்டிக் கொண்டிருக்கிறோம், அதற்கு பதில் சொல்ல வேண்டும். இவர்கள் அசிங்கத்தை பேசுகிறார்கள். சொன்னார்கள், இஜ்மா கியாஸ ஃபிக்ஹ் நூலை விளங்குறதுக்கு அதுக்குன்னு ஒரு தனி ஞானம் வேணுமா? சரி, எங்களுக்கு ஞானம் இல்ல, உங்களுக்கு இருக்குன்னு சொல்றீங்கல்ல, பதில் சொல்லுங்க. அந்த ஞானத்தை வச்சு மக்களுக்கெல்லாம் பாருங்கள், இவர்கள் தவறாக விளங்கி விட்டார்கள், சத்தியம் இதுதான், ஞானத்தை வெளிப்படுத்துங்க. அப்ப உங்களுக்கு ஞானம் இல்லையா? அப்ப என்னத்தை நீங்க பின்பற்றீங்க உங்களுக்கு ஞானம் இல்லாட்டின்னு சொன்னா? அதே மாதிரி ஆபாசமா பேசுறோம்னு சொன்னாங்க. ஆபாசமா நாங்களா பேசணும்? எங்க நூல்ல இருந்து எடுத்து போட்டோம், நீங்க ஏற்றுக்கொண்ட நூல்ல இருந்து எடுத்து போட்டு காட்டுறோம். நாங்க வாசிச்சது எதுவுமே எங்க சொந்த சரக்கு இல்ல, உங்க சரக்கு, நீங்க ஆதாரம் சொல்லக்கூடிய நூற்கள்ல உள்ள சரக்கு. அப்ப இவர்களை ஒத்துக்கொண்டார்கள், நாங்கள் ஆபாசத்தை தான் எழுதி வச்சிருக்கிறோம். ஆனா பழிய நம்ம மேல போடுறாங்க. ஒத்துக்கொண்டுட்டாங்க, ஆபாசம் எழுதி வச்சு வாசிச்சது ஆபாசம் ஒத்துக்கிட்டாங்கல்ல. அப்ப ஆபாசத்தை தான் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பது அவர்கள் வாயிலிருந்து வெளிவந்து விட்டது. அடுத்து சொன்னார்கள், இஜ்மா குர்ஆன் ஹதீஸ் என்றால் குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்கிய விதம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அவர்கள் வாயிலிருந்தே அவர்களுடைய சொல்லக்கூடிய இந்த அடிப்படைகள் பொய் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறான். அப்ப இஜ்மான் ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சுல, அது பொய்ன்னு ஒத்துக்கிட்டீங்க. இஜ்மாங்கிறது தனி மூலாதாரம் பேசுனீங்க, ஒப்பந்தம் போட்டிருக்கிறீங்க. கியாஸ் இஸ்லாத்தின் 3வது அடிப்படை, இஜ்மா இஸ்லாத்தின் 4வது அடிப்படைன்னு சொன்னீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்கம், குர்ஆன் ஹதீஸ் விளங்கிய விதம். அப்ப என்ன அடிப்படை அது? அப்ப இஜ்மா கியாஸ் ஒரு அடிப்படை இல்ல, அது பொய் என்று நீங்களே சொல்லிவிட்டீர்கள். அடுத்து கேட்டாங்க, இந்த அகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸக்கா இதை சொல்லி இதையெல்லாம் முஸ்லிம்கள் எப்படி விளங்கினார்கள்? இது என்னது குர்ஆன் ஹதீஸ் உள்ளது தானே, தொழுகை நிலைநாட்டுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். தொழுகை என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி இருக்கிறாங்க. ஜகாத்தை கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான், எல்லா மனுஷனுக்கு வழங்கும். இப்ப நீங்க குர்ஆன் எடுத்து படிக்கிறீங்க இந்த வசனத்தை, அகீமுஸ் ஸலானா உங்களுக்கு என்னன்னு விளங்காதா? இஜ்மாவை தான் தேடி கண்டுபிடிப்பீங்களா? ஜகாத்தை கொடுங்கன்னு நீங்க இந்த வசனத்தை எடுத்து படிக்கிறீங்க, உங்களுக்கு விளங்காதா? இஜ்மா எங்கே இருக்கிறது என்று இவரிடத்துல வந்து இந்த வசனத்தை எப்படி விளங்க வேண்டும் அப்படி கேட்டால் இது விளங்குமா? தெளிவா இருக்குதே, எல்லா பேருக்கு விளங்கக்கூடிய வகையில் இருக்குதே. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் விளக்கி இருக்கிறாங்களே, இதுக்கு எதுக்கு இஜ்மா போகணும்? அதே மாதிரி குர்ஆனுக்கு நம்ம பதில் சொன்னோம்.
குர்ஆன் இஜ்மாவினால் தான் நீங்கள் குர்ஆன் என்று ஒத்துக்கொள்ள வேண்டியது வரும் என்று சொன்னார்கள். குர்ஆன் நம்ம தெளிவா கேட்டோம். குர்ஆன்ங்கிறது என்ன? சஹாபாக்கள் அவர்களாக ஒன்று கூடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத 2-3 வசனங்களை சேர்த்து குர்ஆன் என்று சொல்லி நாம ஏத்துக்கொண்டோம் என்று இருந்தால்தான் குர்ஆனை இல்லாத ஏத்துக்கிட்டோம் என்று வரும். ஆனா அப்படி நம்ம கேள்வி கேட்டா அவங்க பதிலே சொல்லல. சஹாபாக்கள் குர்ஆனை கொண்டு வந்தார்கள். எப்படி கொண்டு வந்தார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எதை அல்லாஹ்விடம் இருந்து அப்படியே பெற்றார்களோ அதுல இருந்து கொஞ்சத்தை கூட்டாம குறைக்காம அப்படியே நமக்கு கொடுத்தார்கள். அவ்வளவுதான், ஒரு தகவலை நமக்கு சேர்ப்பித்திருக்கிறார்கள். இதற்காக அந்த விஷயங்கள் எல்லா விஷயங்களையும் நம்ம மற்றவங்களை பின்பற்றலாம் என்று விளங்குவது எப்படி சரியாகும்? ஹதீஸ்களை நம்ம ஏத்துக்கிறோம். ஹதீஸ்கள் சஹாபாக்கள் வழியா தான் வந்துச்சு. அது என்ன? ஒரு தகவல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் என்று தகவலை சொல்கிறார்கள். தகவலை சொன்னால் பின்பற்றுதல் என்று வராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பின்பற்றோம். இப்ப ஹதீஸை பின்பற்றினா சஹாபாக்கள் பின்பற்றன ஆயிருமா? தாபீன்கள் தான் ஹதீஸை சொல்றாங்க, தாபீன்களை பின்பற்றன ஆயிரமா? தனித்தனி நபர்கள் சொல்றாங்க, அதுல இஜ்மா இல்ல, ஒரு வழி செய்திகள் இருக்கிறது, அப்பெல்லாம் தனித்தனி நபர்களை பின்பற்றுகிறோம் என்று அர்த்தம் வருமா? அதெல்லாம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்றை பின்பற்றுகிறோம், அதை அவர்கள் எடுத்து சொல்கிறார்கள் என்றுதானே ஒரு அறிவாளி விளங்கிக்கிறோமா? அது மாதிரி தானே எல்லா விஷயங்களும் விளங்குறோம். நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் அப்படித்தானே இருக்குது. அப்ப இந்த மாதிரி ஒரு எப்படி ஒரு ஆதாரங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமோ அந்த அடிப்படையில் விளங்காமல் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இஜ்மாவிலும் கியாஸிலும் மலிந்து கிடக்கக்கூடிய குப்பைகளை அடுக்கடுக்காக எங்கள் தரப்பினர்கள் இந்த சபையிலே போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒன்றுக்கும் பதில் சொல்ல திராணி இல்லாமல் விவாதத்தை ஏதோ ஒரு வித்தியாசமான திசையிலே திருப்பி கொண்டு போவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் இவர்கள் எந்த இஜ்மாவை எந்த கியாஸை சட்ட மூலாதாரம் என்று வாதிடுவதற்காக இங்கு வந்திருக்கிறார்களோ இந்த இஜ்மாவும் இந்த கியாஸும் எந்த அளவுக்கு அசிங்கம் அபத்தமானது என்பதை நாங்கள் தோல் உரித்து காட்டாமல் இந்த அரங்கை விட்டு நாங்கள் வெளியேற மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். இவர்கள் சொன்னார்கள் ஏதோ நாங்கள் ஆபாசத்தில் மூழ்கி ஆபாசத்தை அப்படியே இன்புற்று ருசித்து நாங்கள் சொல்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆபாசத்தை சொன்னது யாரு? நாங்கள் சொன்னோமா அல்லது நீங்கள் ஏற்றுக்கொண்ட முஜ்தஹிதுகள் சொன்னதாக எடுத்து சொல்கிறோமா? நீங்கள் ஏற்றுக்கொண்ட முஜ்தஹிதுகள் எப்படியெல்லாம் ஆபாசத்தை ரசித்து சுவைத்து அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்பதற்கு இன்னும் ஒரு சான்றை பாருங்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரமலான் என்று சொல்வது, ரமலான் காலம் வந்துவிட்டால் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான், லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு இறையச்சம் ஏற்பட வேண்டும், அல்லாஹ் என்னை அவதானிக்கிறான் என்ற அந்த இறை சிந்தனை உள்ளத்திலே பிரவாகம் எடுக்க வேண்டும். அந்த அளவுக்கு பேணுதலோடு ஏனைய காலத்தில் டிவி பார்த்தாக்கள், நாடகம் பார்த்தவர்கள் கூட, பொய் பேசியவர்கள் கூட, அவதூறு பேசியவர்கள் கூட தங்களை திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவமான பயிற்சி பாசறை ரமலான் என்று சொல்வது. அந்த ரமலான்ல எப்படியெல்லாம் ஆபாசத்தை திணிக்க முடியும் என்று குறுக்கு வழியை சிந்தித்து உங்கள் முஜ்தஹிதுகள் மதுஹப் பெயரிலே எப்படி திணித்திருக்கிறார் என்று பாருங்கள். உதாரணத்துக்கு பாருங்க, எப்படியெல்லாம் இவர்கள் ஒன்றுபடுகிறார்களாம், இஜ்மா எடுக்கிறார்களாம். இதா அத்தா பஹீமத்தன், ஒருவன் ஒரு கால்நடையோடு புணர்ந்து ஒரு பண்டியோட ஒரு நாயோட ஒரு ஒட்டகத்தோட உடலுறவில் ஈடுபட்டு அன்சல வைலம் யுன்சில், அவனுக்கு விந்து வெளியாகினாலும் சரி அவனுக்கு விந்து வெளிப்படாவிட்டாலும் சரி, லா யஃப்சுது சௌமுஹு, அவனுடைய நோன்பு முடியாதான். கழுதையோட படுத்துட்டு வாரான், நாயோட படுத்துட்டு வாரான், இந்திரியம் வெளிப்படாவிட்டாலும் சரி வெளிப்பட்டாலும் சரி அவனுடைய நோன்பு ஃபசாதாக மாட்டாது. இது எப்படியா? பித்திஃபாக், எல்லோரும் ஏகோபித்து ஒன்றுபட்டு இருக்கிறார்களாம். இதுதான் லட்சணம். ஆபாசத்தை சுவைத்த உதாரணம். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து சொல்கிறார், வலா யுந்தகலு உலூஹு, நோன்பு முடியாது மட்டுமல்ல அவட உழுவு முடியாது. ஒருத்தன் உழுவ செஞ்சு கொண்டு கழுதையோட விட்டுட்டு வாரான், அவனுக்கு நோன்பு முடியாதான், உழுவு முடியாதான். இது எதுல வருகிறது? தப்யீனில் ஹகாயிக் ஷரஹி கன்சு தகாயிக் என்ற நூலிலே 4வது பாகம் 85வது பக்கத்திலே வருகிறது. இந்த அளவுக்கு ஆபாசத்தை சுவைத்திருப்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அதுகளை இஸ்பஹுவல் யாபிசா ஃபீஹி, ஒரு பெண்ணானவள் தன்னுடைய காஞ்சி போன விரலை என்ன செய்கிறாள்? உறுப்புக்குள் உடுகிறாள். அந்த உடுகிறேண்டா என்ன? ஐ துபுரிஹி அவ் ஃபர்ஜிஹா, தன்னுடைய பின்புறத்திலோ அல்லது தன்னுடைய பெண்ணுறுப்பிலோ விட்டு கொண்டால் வலா முபுதல்லத்தன் ஃபஸத, அந்த விட்ட விரல் ஈரலிப்பாக இருந்தால் நோன்பு முறிந்துவிடும். வலவ் அதுகள குதுனத்தன், ஒரு பஞ்சு துண்டை எடுத்து ஒரு பெண்ணுடைய உறுப்புக்குள் நுழைவிக்கிறாள், இன் வாபத் ஃபஸத, அந்த பஞ்சு உள்ளுக்கு ஃபுல்லா போனால்
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நல்லா எல்லாம் அவதானிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஸ்கிரீன்ல போடலாம், 26 கேள்வி 30 கேள்வின்னு போடலாம். நாங்க கேட்கிறோம் ஒரு பாரதூரமான கேள்வி. குர்ஆனை நிரூபிங்கன்னு சொல்றோம். மூலாதார அடிப்படை குர்ஆன். குர்ஆனை நீங்க நிரூபிங்க. இதுதான் குர்ஆனை நீங்க எப்படி நிரூபிக்கிறீங்க அதை சொல்ல சொல்றோம். அதுக்கு இதுவரையில பதில் இல்லை. மழுப்பிக்கொண்டு போறாங்க, மழுப்பிக்கிட்டு போறாங்க. குர்ஆன் என்றா என்ன, என்ன நீங்க குர்ஆன் எப்படி நிரூபிக்க போறீங்க? குர்ஆனை விழுந்தி சென்றா அடுத்து எடுபடுமா? ஹதீஸ் அதுக்கு பின்னாடி, ஃபிக்ஹ் அதுக்கு பின்னாடி, அதுக்குள்ள விஷயங்கள் அதுக்கு பின்னாடி. எங்கட மூல அடிப்படை குர்ஆன், முதலாவது நம்பர் குர்ஆன். அந்த குர்ஆனை நிரூபிக்க உங்களால இயலாம இருக்குதுண்டா யாரு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாங்க? இரண்டாவது ஒரு சகோதரர் சொன்னாரே, நான் ஒரு வரை விளக்கணம் சொல்லலாம், அவர் இன்னொரு வரை விளக்கணம் சொன்னாராம். வரை விளக்கணத்தை சரியா படிச்சிருந்தாருன்னா அது வித்தியாசம் பிழை பிரிவினைன்னு விளங்கி இருக்க மாட்டார். நான் என்ன சொன்னேன், இந்த உம்மத்தினுடைய ஆய்வாளர்கள் ஒரு விடயத்தில் ஒன்றுபடுவது. நான் இல்லை என்று சொன்னா குர்ஆனிலே உள்ள ஒரு விஷயத்தில் அல்ல, வெளியில இருக்கிற ஒன்றை தான் எல்லாரும் சேர்ந்து ஹலாலாக்குறது அப்படின்னு சொன்னா இல்ல. நான் சுருக்கமாக வரை விளக்கணத்தை தொகுப்புரையில ஆரம்ப உரையில சொன்னேன். அதை விரிவாக இவர் எடுத்து சொன்னாரு. இதுக்கு யாராவது முரண்பாடு என்று சொல்றதா? விரிவாக அவர் எடுத்து சொன்னாரு. இரண்டாவது அவர் என்ன சொன்னாரு, ஆதாரங்களை காபா இதுதான் என்றதுக்கு நீங்க ஆதாரம் வைங்கன்றாரு. நாங்க சொல்றோம், நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க, அப்பதான் நீங்க மாட்டிக்குவீங்க. உங்கள்கிட்ட பதிலை எதிர்பார்க்கிறோம். நாங்க இப்படித்தான் இந்த காபாவை கண்டுபிடிச்சிருக்கிறோம். நாங்க இஜ்மாவை ஏற்கிறவங்க, நாங்க கியாஸை ஏற்கிறவங்க. நீங்க அதை குப்பை என்றே வாய் கூசாம சொல்றீங்க. அப்ப நீங்க குர்ஆனுடைய நேரடி வார்த்தையால காட்டுங்க, இதுதான் காபான்னு காட்டுங்க. அல்லது ரசூலுல்லாஹ் இவர்ட்ட அடையாளம் ஒன்று போட்டுட்டு போனாங்கன்னு காட்டுங்க. இதுதான் சஃபா மர்வான்னு காட்டுங்க. நீங்க நிரூபிக்கிறது உங்களோட கடமை, ஆதாரத்தினால் நிரூபிக்கிறது கடமை. காபாவை தெரியாம நாங்க கேட்கல, நீங்க உங்களோட வாதத்தை பிடிக்கிறது தான் இதை கேட்கிறோம். குர்ஆனை நிரூபிங்க, குர்ஆன் ஹதீஸால குர்ஆனை நிரூபிங்க. நீங்க ஆதாரபூர்வமாக காபாவையும் ஏனைய இடங்களையும் நிரூபிங்க. கேள்வி 50-60 கொட்ட தேவையில்லை. ஒரு கேள்விக்கு சரியா விட சொன்னாலே போதும். கேள்வி 26 கேட்டோம், 30 கேட்டோம், 40 கேட்டோம், 40லயோ லெக்கத்திலேயோ விஷயம் இல்லை. அடிப்படை குர்ஆனுக்கு பதிலே. குர்ஆனை எப்படி நீங்க நிரூபிக்கிறீங்க? எங்கட குர்ஆனை நாங்க முகப்புரையிலே எடுத்து தூக்கி காட்டினோமே, உங்களோட குர்ஆனை காட்டுங்க. காட்ட முடியாது, காட்டினா மாட்டிக்குவாங்க. அவங்க குர்ஆனை பத்தி பேசினதெல்லாம் எங்கட கைவசம் இருக்குது. அடுத்தது இன்னொரு சகோதரன் என்ன சொன்னாரு, அகீமுஸ் ஸலா, இதுல எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமைப்பட்டுட்டோம். அப்ப இதுல இஜ்மா தேவையா? ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்திட்டாங்களே. நான் அதைத்தான் அப்பவே கேட்டேன். இதே போல வல் முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரு, தலாக் சொல்லப்பட்டவன் 3 குருகள் பொறுமையாக இருந்து இத்தா இருப்பாள் என்று குர்ஆன் சொல்லுதே. அங்கு 3 குரு என்றா என்ன? எல்லோரும் ஒன்றாகவா விளங்கினோம்? 3 குரு என்பது 3 துப்பரவுகளா, 3 ஹைலுகளா, 3 மாதவிடாய்கள் இதா இருக்க வேண்டுமா, 3 சுத்தங்கள் இதா இருக்க வேண்டுமா? இதிலே எல்லா மூமின்கள் ஒன்றுபட்டார்களா? அகீமுஸ் ஸலாத்தில் ஒன்றுபட்டு விட்டார்கள், அதிலே இஜ்மா தேவையில்லை என்கிறீர்கள். அதிலே ஒன்றுபட்டது, அதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார்கள் என்பதற்காக இஜ்மா இல்லாமல் போகுமா? ஒரு ஆயத்திலே உள்ள விளக்கத்தில் எல்லோரும் ஒரே கருத்தை கொள்ளுவதற்கு பெயர் தான் இஜ்மா. மூமின்களை பாருங்கள், மூமின்களா முஜ்தஹிதீங்களான்னு கேட்கிறார்கள். அடே சாதாரண பாமரன் மூமின், இவன் ஒரு விடயத்தை பார்த்து முடிவெடுக்க அவனுக்கு சக்தி இருக்குதா? ஒரு சாதாரண பாமரன், அவன் விளக்கம் ஒன்று இல்லாததால், அவனால் ஒரு தீர்மானத்துக்கு வர இல்லாததாலே இயக்கங்களுக்கு பின்னாலேயும் அந்த புத்தகத்தையும் இந்த பேப்பரையும் பார்க்கிறான். அவரோட கருத்து இது என்று கேட்கிறான். விவாதத்துக்கு வந்து அமர்ந்திருக்கிறீங்க, எல்லாராலையும் முடிவு செய்ய இயலாததால. அப்ப முஃமினண்டா என்ன? அங்க முஜ்தஹிதுகள், ஆய்வாளர்கள், தகமையுள்ளவர்கள் எடுக்கின்ற தீர்மானத்தை தான் அனைவர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். அகீமுஸ் ஸலாவில் நீங்க காட்டணும். அகீமுஸ் ஸலா இஜ்மா இல்ல. 4 பேர் இதுக்கு முரணாக அது தொழுகை என்னங்க சொல்லப்படல, அது நோன்பு தான் சொல்லப்பட்டிருக்குது என்று நீங்க காட்டணும். ஆத்து ஜக்காவில் ஜக்காத் அல்ல, அங்கு வேறொன்று தான் சொல்லப்பட்டிருக்குது நீங்க காட்டணும். இந்த கேள்விகள் 20, 30, 40 கேள்விகள் அடுக்கிறது இல்ல. இந்த சுருக்கமான அடிப்படையான விஷயம், ஈமான தகர்க்கிற விஷயம், குர்ஆனை நிரூபிக்கிறது. இதுக்கு நீங்க ஜவாபு சொல்ற வரைக்கும், பதில் சொல்ற வரைக்கும் இங்கிருந்து நகர முடியாது. அடுத்து சொல்லு.
கணியத்திற்குரிய சகோதரர்களே, அவங்க எதிர்த்தரப்பு வாதத்தினர் அடிக்கடி பேசும்போது சொல்லுவாங்க, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அடிக்கடி, நாங்கள் இவ்வளவு சொல்லியிருக்கிறோம், இத்தனை சொல்லியிருக்கிறோம், இதெல்லாம் ஒரு பூச்சாட்டி காட்டுறதுக்காக வேண்டி சொல்கிற வார்த்தை. ஒரே கேள்வி நம்ம கேட்டிருக்கிறோம், இது வரைக்கும் அவங்க அதை நிரூபிக்கலை. குர்ஆன் எப்படி, உங்களுடைய குர்ஆன் எது அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்கோம், இது வரைக்கும் நிரூபிக்கலை. சரி, இஜ்மாவுக்கு நாங்கள் ஆதாரம் சொன்னோம். அப்போ அந்த ஆயத்துக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, நீங்கள்லாம் மூமீன்கள் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள்லாம் மூமீன்கள் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் ஆயத்தை சொல்லியிருக்கோம்ல, அந்த ஆயத்துக்கு விளக்கத்தை அப்போ நீங்களாவது சொல்லலாம் தானே. நாங்கள் இஜ்மாவுக்கு இதான் விளக்கம்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ நீங்கள் சொல்ல வேண்டியது தானே, இது விளக்கம் இல்லை வேறு ஒன்று விளக்கம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. ஏன் குர்ஆனை நீங்கள் வந்து என்ன செய்றீங்க, குர்ஆன் தான் அடிப்படைன்னு சொன்னால் குர்ஆனுடைய ஆயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே நீங்கள். அப்போ குர்ஆனுடைய ஆயத்து இல்லைன்னு சொல்ல வர்றீங்களா? அதனால இவர்கள் வந்து என்ன செய்யல, எதையும் தெளிவாக வைக்கல. ஆனால் சொல்கிறாங்க நாங்கள் எல்லாத்தையும் தெளிவாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். எதிர்த்தரப்பு அணியினர் வந்து என்ன செய்கிறாங்க, தடுமாறி கொண்டிருக்கிறாங்க, வாதிட தெரியாமல் வாதாடி கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் சும்மா வந்து என்ன செய்கிறது, நம்மளை வந்து ஏமாத்துறதுக்காக வேண்டி சொல்ல வார்த்தைகள். நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க, இதை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன தலைப்பில் வந்திருக்கிறீங்க, குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தானே மூலாதாரம்னு சொல்கிறீங்க. அந்த மூலாதாரத்தை நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, குர்ஆனை குர்ஆன் என்று முதல் நிரூபிங்க. குர்ஆன் இல்லாமல் எப்படி குர்ஆனை நம்ம மூலாதாரத்தை எடுத்துக்கொள்றது? குர்ஆன் இல்லாமல் எப்படி மூலாதாரமாக குர்ஆனை நீங்கள் எடுக்க போறீங்க? இதான் நம்ம கேட்குறோம். இதுவரைக்கும் அதை நிரூபிக்காம நம்ம மேலே வந்து என்ன செஞ்சுக்கிட்டு, இவங்க இதுக்கு சரியா பதில் சொல்லலை, அதுக்கு சரியா பதில் சொல்லலை என்று விவாதத்தை யார் திசை திருப்புறாங்க அப்படிங்கிறது உனக்கு நல்லா தெரியுது. இல்லை நிலைப்பாடை தான் பேசணும்னா நிலைப்பாட தலைப்பை போட வேண்டியது தானே. நாங்கள் தலைப்பே இதுதான், ஃபிக்ஹ் கிதாபுகளில் ஆபாசங்கள் இருக்கிறதா இல்லையா போட வேண்டியதானே. ஏன் தலைப்பு குர்ஆனும் ஹதீஸும் எங்களுடைய தலைப்பு இதுதான் போட்டுட்டு ஏன் அதுக்கப்புறம் நிலைப்பாடுன்னு தனி ஒரு வார்த்தையை சேர்த்தீங்க? எதுக்கு? உங்களுக்கு பேசுறதுக்கு சப்ஜெக்ட் இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். எந்த விதமான குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தை சொல்லி இவங்க வந்து என்ன செய்ய போறதில்லை, தங்களுடைய வாதத்தை நிரூபிக்க போறதில்லை. ஆனால் அவங்க பேசுறதுக்கு இந்த ஆபாசங்கள் தான் இருக்குது. நாங்கள் உடனே சொல்லிடுவாங்க, ஆபாசன் ஒத்துக்கிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஆபாசன் சொல்ற அதுதான் அவங்களுக்கு இருக்குது. அவங்க ஏதோ ஆபாசன் விளங்கி வச்சுட்டு இருக்கிறாங்களோ, அந்த கண்களுக்கு அது ஆபாசமா தெரியுதோ, அதுதான் அவங்களுக்கு ஆதாரமா இருக்குது. ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை கொண்டு இஜ்மான் ஒன்று இல்லை, கியாசுன்னு ஒன்று இல்லை அப்படின்லாம் நிரூபிக்கணும். சரி விடுங்க, இந்த உதாரணத்தை சொன்னமே, உதாரணத்தை சொல்லும்போது என்ன சொன்னாங்க, நாங்கள் அதுக்கு விளக்கம் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் எதிர்பார்க்குறோம் கட்டாயமாக அவங்க விளக்கம் சொல்லிட்டு தான் இந்த இடத்துல இருந்து போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இல்லாட்டா தங்களுடைய கொள்கையை விட்டுட்டு தௌபா செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். சரி, நாங்கள் ஆதாரம் சொல்கிறோம், குர்ஆனுடைய ஆயத்துக்களை எடுத்து வைக்கிறோம், இஜ்மா இருக்குது அப்படிங்கிறதுக்கு நாங்கள் ஆதாரங்களை சொல்கிறோம். இந்த ஆதாரத்துக்குள்ள பதிலையாவது அவங்க தர்றாங்களா அப்படின்னு பார்ப்போம். பதில் தர்றதுக்கு முன்னாடி அவங்க அப்படி பேசுனாங்க இப்படி பேசுனாங்க என்று சொல்லி பதிலை திசை திருப்புவாங்க. அதையும் கொஞ்சம் நீங்க அவதானமா இருந்து கொள்ளுங்க. ஒரு ஆயத்தை சொல்லியாச்சு, ஒமை யுஷாக்கிர் ரசூல மிம்பாதி மா தபய்யன லஹுல் ஹுதா வயத்தபி கைர சபீலில் முஃமினீன். இந்த ஆயத்தினுடைய விளக்கம் என்ன? மூமின்கள் அல்லாதவர்களை, மூமின்களுடைய அந்த நாம ஏற்கனவே இஜ்மாவுக்கு நம்ம வரை விளக்கணம் சொல்லி இருக்கிறோம். அந்த வரை விளக்கணத்தை சரியா புரியாமத்தான் இந்த இஜ்மா அவங்க இப்படி சொல்றாங்க, ஒருத்தர் இப்படி சொல்றார், அவர் இப்படி சொல்றார் என்று சொல்றாங்க. அதை ஒழுங்கா பேசுறதை கேட்டுட்டு ஒழுங்கா விளங்கிட்டு பேசணும். ஏதோ உங்களுடைய மனசுல பட்டதை விளங்கி போட்டு அவர் இப்படி சொல்றாரு இவர் இப்படி சொல்றாருண்டா, இந்த ஆயத்தினுடைய கருத்துல அல்லாஹ் எச்சரிக்கிறான். என்ன சொல்றான்? அவனை போன போக்கில் விட்டு விட்டு நரகத்தில் நாம் நுழைத்து விடுவோம் என்று சொல்றான். எதற்காக வேண்டி சொல்லப்பட்டது? இஸ்லாமிய அந்த முஸ்லிம்கள் அனைவரும் ஒரு விஷயத்தை ஒருமித்த கருத்தை கொண்டிருக்கும் பொழுது, அதாவது அறிஞர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஆயத்துக்கு இதுதான் விளக்கம், இதுதான் மார்க்கத்தினுடைய சட்டம் என்று எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை வந்து தீர்ப்பளித்திருக்கும் பொழுது, எப்படி குர்ஆனுடைய விஷயத்தில் இதுதான் குர்ஆன் என்று நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, இது என்னுடைய குர்ஆன் இல்ல, ஏண்டா இது நிரூபணமான முறை என்னிடத்தில் அது ஆதாரமாக அமையாது, குர்ஆனின் மூலமாக இது குர்ஆன் என்று எனக்கு சொல்லப்படல. இன்றைக்கு ஒரு சில பேர் இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்ம காபாவை எடுத்து வச்சோம், அவன் என்ன தெரியுமா சொல்றாங்க, காபாவுக்கு பக்கத்தில் இருக்க மக்காம் இப்ராஹிம் இந்த மக்காம் இப்ராஹிம் இல்லையா, இந்த கல்லு கிடையாதான். ஏண்டா இந்த கல்லிலிருந்து கட்டியிருக்கவே ஏலாதான், கட்டிருக்க ஏலாது. ஏண்ட கட்டினா அது ரொம்ப தூரத்தில் இருக்குதான். இவ்வளவு தூரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கை நீண்டு அந்த காபாவை கட்டிச்சா ஒரு பக்கம் தானே கட்ட முடியும், இன்னொரு பக்கம் கட்ட இயலுமா என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிறாங்க. இப்ப அதைத்தான் நாங்க கேட்கிறோம், இந்த காபாவை இந்த மக்காம் இப்ராஹிமை நாங்க அந்த மக்காம் இப்ராஹிம் என்று தான் நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம், நீங்க அப்படி நினைக்கல. அப்ப அதே மாதிரி காபாவை நீங்க எப்படி இதுதான் காபா என்று நினைச்சீங்க, இதை நிரூபிங்க என்று தான் நம்ம சொல்றோம். அதனால இந்த ஆயத்துக்குரிய விளக்கத்தை சொல்லுங்க. இன்னும் மக்காம் இப்ராஹிம்ல மட்டும் தகவல் வேற கருத்து வேறையா போயிருச்சா உங்களுக்கு?
மக்காம் இப்ராஹிமில் மட்டும் தகவல் வேற, ஏன்னா அந்த இபாதத்துக்குரிய அந்த கருத்துக்கள் வேற அப்படிங்கிறது அங்க மட்டும் சொல்றது இல்லையா? சரி, இவங்க அதை ஏற்றுக்கொள்றாங்களோ இல்லையோ, ஆனா இவங்களுடைய பெயரை உடைய அந்த இதுல என்ன செய்து இந்த நிலைப்பாடு உடைய அந்த முன்னோடிகள் இந்த கொள்கையில் இருக்கிறாங்க. ஒன்னு அந்த முன்னோடிகளை இல்லைன்னு சொல்லுங்க, நாங்க இந்த கருத்துக்கு ஒத்து வர மாட்டோம் என்று சொல்லுங்க, அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப அங்கெல்லாம் தங்களுக்கு வரும் பொழுது மட்டும் இந்த மாதிரி என்ன செய்யறது, நாங்க தகவல் அடிப்படையில் இது கருத்து அடிப்படையில் எடுக்கல அப்படின்னு என்ன செய்யறோம் சார். சரி, அடுத்த ஆயத்தை நம்ம சொல்றோம், இஜ்மாவுடைய ஆயத்தை. நாங்கள் அந்த ஆயத்துகளுக்கெல்லாம் பதில் சொல்வார்கள் என்று நினைக்கிறோம். குர்ஆன் சொல்கிறது, குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். இந்த சமுதாயத்திற்குரிய ஒரு தனிச்சிறப்பை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. நன்மையை ஏவுறவங்க நீங்க, தீமையை மக்களை விட்டும் தடுக்கிறவங்க நீங்க. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திற்குரிய சிறப்பை குர்ஆன் சொல்லும் பொழுது இந்த ஆயத்திலிருந்து நாம் என்ன விளங்குறோம்? நன்மையை யார் ஏவ முடியும், தீமையை யார் தடுக்க முடியும்? அவர் சொல்றது தீமையா இருந்தால், அவர் சொல்வது தீமையா இருந்தால், அந்த முழு உம்மத்தும் சேர்ந்து சொல்றது தீமையா இருந்தது அப்படின்னு சொன்னா நல்ல விளங்கிக் கொள்ளணும். இவங்க உடனே சொல்லுவாங்க, இவங்க முழு உம்மத்தும் சொல்றாங்க, அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரே விஷயத்துல ஒன்றுபட முடியுமா? அப்படிதான் சொன்னாங்க. என்னங்க, சஹாபாக்களே குர்ஆனுடைய விஷயத்திலே ஒன்றுபடலைங்க என்றுதான் அவங்க சொன்னாங்க. இதைத்தான் நாம அவங்கள்ட்ட கேட்கிறோம். அப்ப ஒன்றுபடல் என்று சொன்னா அந்த குர்ஆனை நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? அப்படிதான் என்ன செய்யற நம்ம கேட்கிறோம். சரி, இப்ப பாருங்க, இந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட தனிச்சிறப்பை பத்தி அல்லாஹ் சொல்றான். இந்த உம்மத்தினுடைய முழு சமுதாயமும் சேர்ந்து தொழுகை இப்படித்தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஒரு குரூப் சார் தொழுகை இப்படி இல்லைங்க, அந்த அஸ்ஸலாத்துன்ற வார்த்தைக்கு வேறு ஒரு அர்த்தம் இருக்குது, அது சும்மா அப்படி குனிஞ்சு எழும்புறது தான், இதெல்லாம் தொழுகை இல்லை என்று யாராவது சொன்னா அது இஜ்மாவுக்கு மாற்றமானது அப்படின்னு நாங்க சொல்றோம். நல்ல விளங்கிக் கொள்ளணும். இஜ்மா என்பது குர்ஆனுடைய, எனக்கு முன்னாடி எங்களுடைய அணியினர்கள் எடுத்து வைத்ததை போன்று குர்ஆனுடைய எல்லா ஆயத்துக்களும் இருக்கிறது. எல்லா ஆயத்துக்கள்லையும் எல்லாரும் ஒரே மாதிரி விளங்கி இருக்கிறாங்களா? ஏன் இந்த ஆயத்தை ஒரே மாதிரி விளங்கி இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க இதுக்கு மாற்றமா விளங்கி இருக்கிறீங்களா? இஜ்மாவுடைய வரை விளக்கணத்தை, இஜ்மாவை ஏற்றுக்கொள்றவர்கள் நாங்கள் சொல்கிறோம், இந்த அடிப்படையில் தான் இதை நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், விளங்கி இருக்கிறோம் என்று சொல்றோம். நீங்க என்னண்டா, நீங்களா ஒன்றை கற்பனை செஞ்சுக்கிட்டு நாங்க ஏதோ மாற்றமா சொல்ற மாதிரி விளங்கி கொண்டு நீங்க என்ன செய்றீங்க, தடம்புற கொண்டிருக்கீங்க. நான் கேட்கிற கேள்வி என்னண்டா, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய குர்ஆன் என்று நிரூபணமானது உண்மையா? எப்படி உண்மையானது? இதை மக்கள் மன்றத்தில் எடுத்து வையுங்க. நீங்க தொழுகக்கூடிய இந்த தொழுகை இப்படித்தான் தொழுகிறோம் என்பதை நீங்க சொல்றீங்களே, இது என்னது நிரூபணமானது என்று சொன்னால் நீங்க, அதாவது இந்த குர்ஆனை முதல்ல என்ன செய்யுங்க, நீங்க நிரூபிங்க, காபாவை நிரூபிங்க என்று நம்ம என்ன செய்யறோம், இதை கேட்கிறோம். அதே மாதிரி நாங்க சட்டங்களை என்ன செஞ்சோம் சொன்னோம். சட்டங்களை சொல்லும் பொழுது அவங்க அதுக்குரிய பதிலை என்ன செய்யணும், சொல்லணும். தெளிவாக, மிக தெளிவாக இரண்டாவது ஆயத்து முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ. இந்த ஆயத்து தெளிவாக முன்வைக்கப்பட்டது. இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யாரு நேர்வழி இதுதான் என்று தெளிவானதற்கு பின்னால் ரசூலுக்கு நெருக்கடி கொடுக்கிறார்களோ, வயத்தபி கைர சபீலில் மூமினீன், மூமின்களுடைய பாதை அல்லாத வேறு பாதைகளில் யார் பின்பற்றுகிறாரோ, அது என்ன மூமின்களுடைய பாதை அல்லாத வேறு பாதை என்ற என்ன? இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். மூமின்களுடைய பாதையை நல்லா சொல்றானே, அது என்ன பாதை? அதுக்கு உங்களிடத்தில் விளக்கம் இருக்குதா? ஹதீஸில் அதுக்கு நீங்க விளக்கங்கள் வச்சிருக்கிறீங்களா? வேறு ஆயத்தில் உங்களுக்கு அதுக்கு விளக்கம் இருக்குதா? நீங்க அந்த விளக்கத்தை முன்வைக்கணும். நாங்க சொல்றோம் மூமின்களுடைய பாதை என்ன? மூமின்களுடைய அறிய தெரிஞ்ச, ஆய்வு செய்ய தெரிஞ்ச அறிஞர்கள் எல்லாம் ஒன்றுபட்டு ஒரு தீர்மானத்துக்கு வரும்போது அவர்களுக்கு பின்னால் எல்லா மூமின்களும் சென்று ஒரு வழியிலே போகிறார்களே, அந்த வழியை விட்டு நீங்கள் திரும்பக்கூடாது. அப்படி திரும்பினால் அந்த வழிகேட்டிலே உங்களை விட்டு நரகத்துக்கு அனுப்புவோம். நுவல்லிஹி மா தவல்லா வனுஸ்லிஹி ஜஹன்னம். அல்லாஹ் தஆலா இஜ்மாவை விட்டவர்களுக்கு இவ்வளவு பாரதூரமான எச்சரிக்கை விடுக்கிறார். அந்த விளைவை கண்டு கொண்டிருக்கிறோம். இஜ்மாவை விட்டதனால் எவ்வளவு பெரிய படுகுழியில் போய் விழுந்திருக்கிறார்கள். இஜ்மாவை விட்டதனால் எத்தனையோ சட்டங்களில் குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இஜ்மாவை விட்டதனால் எத்தனையோ பேருக்கு பதில் சொல்லிக் கொள்ள முடியாமல் தடுமாறுகிறார்கள். அதனால அங்கேயும் இங்கேயும் 26 கேட்டோம் 30 கேட்டோம் என்று மக்களுக்கு அப்படி பூச்சாண்டி காட்டுக்கிட்டு இருக்காம தெளிவான விஷயத்துக்கு வாங்க. முதல்ல குர்ஆனை நிரூபிங்க. நீங்க எங்கட குர்ஆன் இதுதான் என்பதை ஆதாரபூர்வமாக உத்தியோகபூர்வமாக நிரூபிங்க. காபாவுக்கு நாங்க போறோம், இதுதான் காபா என்பது எங்களுக்கு இதுதான் ஆதாரம். நீங்க சொல்லுங்க. சொல்லவே முடியாத உங்களால, சொல்லினா நீங்க மாட்டுவீங்க.
அதை சொல்லிட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அது இல்லாததான் ஃபிக்ஹ போட்டு கதைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க.